योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। யோகிராம் சரத்குமார் என்ற இந்த திவ்ய நாமத்தை இறைவனின் அருள் ஆற்றல் நிரம்பிய இந்த நாமம் பழகி வருபவர்களுக்குத்தான் தெரியும். எப்படிப்பட்ட பேராற்றல் மிக்கது, எப்படி நம்மை காத்து வருகிறது. கற்பக தருவாய், காமதேனுவாய், சிந்தாமணியாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அருள் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது என்றது. அதை நாம் ஒரு மணி நேரம் அவருடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியில் பாடும் பெரும் பாக்கியத்தை அருளியிருக்கிறார். இதை நன்றியோடு மனதில் நிறுத்தி கொண்டாடிப்போம். நேற்றைக்கு பார்த்தோம் பகவான் எப்படி வார்த்தைகளோடு விளையாடுவார் என்று. நிறைய நமக்கு தெரிய வந்திருப்பது சிலவை தான், சிலதான். ஆனால் அவர் எத்தனையோ பேருடன் எத்தனையோ விதமாக விளையாடி இருக்கிறார். நாம் இன்றைக்கு சிலவற்றை பார்க்கலாம். லூசி ப்ளூம் என்பவர் ஹில்டா சார்ல்டன் என்று நியூயார்க் நகரில் ஒரு அம்மையார் இருந்தார். அவர் இந்தியாவிற்கு அடிக்கடி வந்து பல மகாத்மாக்களுடன் பழகி ஒரு அட்வான்ஸ்டு சோல் என்று சொல்லும்படியான நிலையில் இருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பக்தர்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கிறது நியூயார்க்கில். அங்கு அவர்கள் எப்பொழுதும் கூடுவார்கள். அப்பொழுது ஹில்டா அவர்கள் அவருடைய அனுபவங்களை எல்லாம், மகாத்மாக்களோடு சேர்ந்த அனுபவங்களை எல்லாம் எடுத்துரைப்பார். அவருடைய அந்த சேவா லேண்ட் என்ற அந்த சேவா ஆசிரமத்தில் இருக்கும் அத்தனை பக்தர்களுக்கும் நம் பகவானை பற்றி நன்கு தெரியும். அவர் அப்படி எடுத்துச் சொல்லி இருக்கிறார் ஹில்டா அவர்கள். பகவான் கடைசியாக ஒரு 7 வருடம்தான் தன்னை மிகவும் வெளிப்படுத்தி கொண்டார். அதுவரையிலும் மறைந்து சன்னதி தெரு வீட்டில் கூட யாரையும் அவர் கூடவே வைத்துக் கொள்ளவில்லை. 59 திருவண்ணாமலைக்கு வந்தவர் 7 வருடங்கள் 59
9 திருவண்ணாமலை தெருக்களில் தான் சுற்றி கொண்டிருந்தார். ஆங்காங்கே சில இடங்கள் வைத்திருப்பார். அங்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்து அவருடைய இறைப்பணியை செய்து வந்தார். அதுவும் கூட்டங்கள் என்றாலே அவருக்கு அலர்ஜி. கூட்டமாக யாரேனும் வந்தார்களானால் அங்கிருந்து எழுந்து ஓடிவிடுவாராம். ஒரே ஓட்டம்தான். அப்படி மறைந்து மறைந்து தன்னுடைய பெரும் இறைப்பணியை அவர் செய்து வந்தார். 17 வருடங்கள் அவள் தெருக்களில் தான் இருந்தார். அதன் பிறகு 17 வருடங்கள் அந்த சன்னதி தெரு வீட்டில் இருந்தார். அந்த சன்னதி தெரு வீடு அந்த தெருவை போலதான் இருக்கும். ஆங்காங்கே குப்பைகள் குப்பைகள் என்று நாம் சொல்லும் அளவுக்கு எல்லாவற்றையும் குவித்து வைத்திருப்பார். அன்பர்கள் யாரேனும் பொருட்கள் கொண்டு வந்திருந்தார், அவையெல்லாம் ஒரு மூலையில் குவிக்கப்பட்டிருக்கும். புஸ்தகங்கள் ஒரு மூலையில் கிடக்கும். யாரும் அந்த இடத்தில் பெருக்குவதற்கோ சுத்தம் செய்வதற்கோ அவர் விடமாட்டார். யாரையும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை. 17 வருடங்கள் மிகவும் சுதந்திர பறவையாக தெருக்களில் உலாவியர் அல்லவா. அதனால் அடுத்த 17 வருடமும் கூண்டு மாதிரி இருந்த அந்த சன்னதி தெரு வீட்டில் இருந்தாலும் அவர் சுதந்திர பறவையாகத்தான் இருந்தார். யாரையும் தன்னோடு வைத்துக் கொள்ளவில்லை, யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்கவில்லை. அவரால் கட்டுப்பட்டு இருக்க முடியாது. காற்றை நம்மால் கையில் பிடித்துக் கொள்ள முடியுமா? அதன் பிறகு அந்த 7 வருடம் சுதாமா வீட்டிலும் அந்த வராண்டாவில் தான் இருந்தார். கொட்டும் மழையானாலும் கொதிக்கும் வெயிலானாலும் அந்த வராண்டாவில் தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அதே ஸ்டைல் ஆஃப் லிவிங் தான். இந்த 7 வருடத்தில் 3 முறை குளித்திருப்பார். அதற்கு ஒரு தேவை வந்ததினால் அதே அழுக்குடை. அவர் மெத்தை கூட போட்டுக்கொள்ள மாட்டார். ஒரு முறை இந்த மெத்தை போடுவதற்கு பயந்த பயம் எனக்குத்தான் தெரியும். அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அந்த கடைசி 7 வருடங்களில் இந்த சுதாமாவின் வராண்டாவில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய இறை பணியை செய்தவாறு இந்த ஆசிரமத்தை கட்டி முடித்தார். ஆசிரமத்தில் அவர் இல்லை. This beggar cannot live in the ashram என்று சொல்லிவிட்டார் ஆரம்பத்திலேயே. இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டால் மட்டுமே இந்த பிச்சைக்காரனுக்கு ஆசிரமம் வரலாம் என்று சொன்னார். இந்த ஆசிரமத்தில் வந்து வந்து செல்வார். பிறகு போய் அந்த வராண்டாவில் உட்கார்ந்து விடுவார். அந்த 7 வருடங்கள் அவர் சொன்னார், இந்த ஆசிரமம் இந்த பிச்சைக்காரனினுடைய உடலை வைப்பதற்காகவும் இந்த பிச்சைக்காரனுடைய இறைப்பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதற்காகவும் இந்த பிச்சைக்காரனை தேடி வரும் பக்தர்கள் வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்படாமல் அவர்களுக்கு தங்கி அமைதியை அனுபவித்து அருளை பெற்று செல்வதற்காகவும் தான் என்று சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, கடைசியில் அவருக்கு கேன்சர் வந்து அவதிப்படும் போது கூட அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கேட்டேன், எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்களை எல்லாம் நீங்கள் குணமாக்கி இருக்கிறீர்கள், எத்தனையோ பேரை யமனுடைய வாயிலிருந்து மீட்டு வந்திருக்கிறீர்கள், தங்களுக்காக தாங்கள் எதுவும் செய்து கொள்ளக்கூடாதா? தங்களை நம்பி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்காகவாவது தாங்கள் ஏதேனும் செய்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டபோது அந்த ஆற்றல், அந்த பேராற்றல் இந்த பிச்சைக்காரனின் உடம்புக்கு அல்ல, அது மக்களுக்கு செய்வதற்கு, இறை பணிக்காகவும் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவும் மட்டும்தான் என்று கூறிவிட்டார். என்னுடைய தந்தை எப்படி இந்த உடம்பை வைக்கிறாரோ அப்படியே இந்த உடம்பு இருக்கும், இதில் மாற்றம் ஏதும் நான் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்பேற்பட்ட ஒரு ஆஸ்ட்ரியர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அப்பேற்பட்ட ஒரு தியாக துறவியாய் வாழ்ந்தவர் பகவான். ஆனால் அவரிடம் மிகுந்த உற்சாகமும் ஆனந்தமும் எப்பொழுதும் காணப்பட்டது. அவருடைய வார்த்தைகளில் எல்லாம் ஒரு பொருள் பொதிந்த ஆழம் இருக்கும்.
இப்பொழுது அவர் வார்த்தைகளோடு விளையாட சில நிகழ்ச்சிகளை பார்ப்போம். லூசி ப்ளூ என்பவர் இந்த ஹில்டா அம்மையாருடைய நியூயார்க் அந்த சேவாசிரமத்தைச் சேர்ந்தவர். அவரை ஹில்டா அம்மையார் ஒரு குழுவாக அனுப்பினார் பகவானுடைய யோகிராம் சுரத்குமார் தரிசனத்திற்காக. எப்பொழுதுமே பகவான் யார் வந்தாலும் அவர்களுடைய பெயர் என்ன என்று கேட்பார், அவர் என்ன வேலை செய்கிறார் என்று கேட்பார். இவர் லூசி ப்ளூ, அவருக்கு ஜோதி என்று பெயர் கொடுத்திருந்தார்கள். அவரிடம் இவர் கேட்டபொழுது அவர் சொன்னார், நீங்கள் எங்கு வேலை பார்க்கிறீர்கள் என்று பகவான் கேட்டாராம். அவர் சொன்னாராம், நான் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையில் வேலை பார்க்கிறேன் என்று சொன்னாராம். உடனே பகவான், ஓ லூசி ப்ளூ நாடுகளை எல்லாம் ஐக்கியம் செய்து வருகிறார் என்று சொல்லி சிரித்தாராம். ஷீ இஸ் யுனைட்டிங் தி நேஷன்ஸ் என்று சொல்லி பெரிதாக சிரித்தாராம், ஆனந்தமாய் சிரித்தாராம். பிறகு அந்த அம்மையார் சொல்கிறார், அந்த லூசி ப்ளூ ஜோதி என்ற அந்த அம்மையார் சொல்கிறார், அங்கு லீ கோஹென் என்பவர் இருந்தார். அவரிடம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், கார்பென்ட்ரி, நான் தச்சனாக இருக்கிறேன், மரவேலை செய்பவன், அதை கார்பெண்டர் என்று இங்கிலீஷில் சொல்வார்கள். உடனே பகவான், ஓ கார்பெண்டர் என்று சில தடவைகள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். அது எப்படியோ சிறிது சிறிதாக மாறி, எப்படியோ என்ன அவருடைய சங்கல்பம், அவர் வேண்டுமென்றே பகவான் அதை சற்று மாற்றி கார் பெயிண்டர் என்று முடித்தார். அப்பொழுது இந்த லீ கோஹனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இவர் எப்படி இப்படி சொல்கிறார், நாம் கார்பெண்டர் என்று தானே சொன்னோம், அதை கார் பெயிண்டர் என்று ஆக்கிவிட்டாரே என்று ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் அவர் கடைசியாக செய்து வரும் தொழில் அந்த கார்களை பெயிண்ட் செய்வதுதான். கார்பெண்டராக இருந்தவர் கடைசியாக அவர் எடுத்துக்கொண்ட ஒர்க் கார் பெயிண்ட் பண்ணுவது. எப்படி பகவான் அந்த ஒரு வார்த்தையை வைத்தே விளையாடி அந்த உண்மைக்கு கொண்டு வந்து விடுகிறார் பார். அப்பேற்பட்ட ஆச்சரியம் எல்லோர் முகத்திலும். இன்னொரு முறை அங்கே இருந்தவர்களுடைய ஒருவரின் பிரச்சனையை பற்றி யாரோ சொன்ன பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டார். அவர் லாயர் என்றார். ஓ லாயர் 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 என்று சொல்லி முடித்து விட்டார். இந்த லாயர் என்பவரை கடைசியாக லயர் என்று சொல்லி முடித்து விட்டார். அதில் என்ன உண்மைகள் பொதிந்து இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் சில வேளைகளில் நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா, லாயர்களுக்கு அவர்களுடைய ஒரு கட்சிக்காரர்களுக்காக சில சமயங்களில் ஒன்றை நிரூபணம் செய்வதற்கு அவர்கள் பொய் சொல்ல வேண்டியிருக்கும் என்று. நமக்கு தெரியாது அது எவ்வளவு தூரம் உண்மை என்று. ஆனால் பகவான் அன்றைக்கு அவரை பற்றி சொல்லும் பொழுது லாயர் 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 என்று முடித்தார். இப்படி ஒரு விளையாட்டு வார்த்தைகளோடு நான்சி பிராண்ட் என்பவர், அவருடைய கணவர் ஜான், அவரிடம் அவர்கள் எல்லோரும் ஒரு குழுவாக பகவானை பார்க்க வந்திருந்தார்கள். உடுப்பி ஹோட்டலில் அறைகள் எடுத்து பல அறைகள் எடுத்து அவர்கள் அடுத்த அறைகளில் தங்கிக் கொண்டிருந்தார்கள். ஹில்டா அம்மையார் தான் அவர்களை அனுப்பி வைத்திருந்தார். அவர்கள் மறுநாள் கிளம்பி இவரை பார்ப்ப வருவதாக இருந்தார்கள். அந்த ரூம்களில் படித்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். விடிகாலை நேரம் திடுமென்று பகவான் அங்கே சென்று விட்டார். அவர்களுடைய தலைவரை, அந்த விக்டர் ப்ளூ
என்பவரை கூப்பிட்டு அனுப்பினார். அவர் ஓடி வந்தார். எதிர்பார்க்கவே இல்லை. யாரை தரிசனம் செய்ய வந்தோமோ அவர் அந்த உடுப்பி ஹோட்டல் ஹாலில் இவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லோரும் ஆங்காங்கே அப்பொழுதுதான் மெல்ல தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்கிறார்கள். எல்லோரும் அவரவர்கள் அறைகளில் இருக்கிறார். அதன் பிறகு இவர் அந்த விக்டர் அவர்களுடைய கையை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு அறையாக சென்று கதவை தட்டினாராம் பகவான். அவர் விக்டர் சொல்கிறார், கதவை திறந்தவர்கள் முகத்தில் அப்படி ஒரு ஆச்சரியம். அவர்கள் கண்கள் வெளியே வந்தன, கண்கள் பிதுங்கின, சிலர் தலையை பித்துக் கொண்டார்கள். யாருமே எதிர்பார்க்கவில்லை. யோகிராம் சுரத்குமார் அவர்கள் அந்த கதவை தட்டி வாசலில் நிற்கிறார் என்று. இப்படி அவர் மிகவும் நகைச்சுவையோடு ஒவ்வொருவருடைய ரியாக்ஷனையும் சொல்லிக்கொண்டே போகிறார். அதன் பிறகு அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் கூடினார்கள். பகவான் உட்கார்ந்து விட்டார். அதில் ஸ்டீவ் என்று ஒருவர் இருந்தார். பகவான் அவரை கேட்டார், ஸ்டீவ், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று. அவர் சொன்னார், நான் என்னுடைய ரியல் எஸ்டேட்டில் என்னுடைய தாய்க்காக நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அம்மா அதில் இருக்கிறார்கள் ரியல் எஸ்டேட்டில். அவர்களுக்காக நான் அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஓ, நீங்கள் உங்கள் தாய்க்காக வேலை பார்க்கிறீர்கள், இந்த பிச்சைக்காரன் என்னுடைய தந்தைக்காக வேலை பார்க்கிறான் என்று சொல்லி பெரிதாக சிரித்தார். அதன் பிறகு நான்சி பிராண்ட் என்பவரை பார்த்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்கள் கணவர் ஜான் என்ன செய்கிறார் என்று கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், ஜான் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட். அவரை இந்த சைக்கோ தெரபிஸ்ட் என்று சொன்னால் பகவானுக்கு புரியுமோ புரியாதோ, அவர் எந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்திருக்கிறாரோ அவ்வளவு இங்கிலீஷோ அல்லது அவருக்கு அவ்வளவு அந்த வார்த்தையை பற்றிய ஞானம் இருக்கிறதோ இல்லையோ என்று சந்தேகப்பட்டு அந்த சைக்கோ தெரபிஸ்ட் என்பவர் அவருடைய வேலை அவரிடம் வரும் நோயாளிகளுடைய பிரச்சனைகள், உறவுகளினால் வரும் பிரச்சனைகள், கணவருக்கு மனைவியினால், மனைவிக்கு கணவரினால், அவர் மற்ற உறவினர்களினால், குழந்தைகளினால், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் அல்லவா. அந்த உறவுகளின் வழியே வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் டீல் பண்ணி அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அந்த உறவில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், மன அழுத்தங்களை எல்லாம் மாற்றித் தருவார், அந்த வேலையை செய்கிறார் என்று சொன்னார். உடனே பகவான், ஓ சைக்காலஜிஸ்ட் என்று கேட்டாராம். இவருக்கு ஒரே வெக்கமாகிவிட்டது. ஆம், எவ்வளவு சிம்பிளாக பகவான் சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லிவிட்டார். நாம் சைக்கோ தெரபிஸ்ட் என்று சைக்கோ அது என்னவென்று இவ்வளவு தூரம் விளக்கியுள்ளோம். இவர் ஒரே வார்த்தையில் அதை அடக்கிவிட்டாரே என்று அவருக்கு வெக்கமாக போய்விட்டதாம். அதன் பிறகு அவர் சொன்னார், பகவான் கேட்டார் அவரை, நான்சி, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே இவர் சொன்னாரா, ஐ எம் எ கைரோ பிராக்டர் என்று சொன்னாராம். CHARO PRACTO கைரோ பிராக்டர் என்று சொன்னாராம். உடனே பகவான், அது என்ன வார்த்தை, கைரோ பிராக்டர் என்று சொல்லி முடித்தாராம் விட்டு. அதன் பிறகு கேட்டாராம், அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று. உடனே அவர் சொன்னாராம், த ஸ்பைன், அதாவது முதுகுத்தண்டு, அந்த முதுகு எலும்பு தானே ஆதாரம் நம்முடைய உடலுடைய இந்த ஃப்ரேமுக்கு. அந்த ஸ்பைன் ஹெல்த், அந்த ஸ்பைன் முதுகுத்தண்டினுடைய நலத்திற்காகவும் அதனுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நரம்புகள், அவை இரண்டிற்கும் உள்ள தொடர்புகள், இவைகளில் வேலை செய்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய அழுத்தத்தை, உடலில் இருக்கும் அழுத்தத்தை, வலியை இவர் மாற்றுவாராம். அதாவது ஸ்பைன் ஹெல்த் என்று சொல்லி, சுவாமி ஐ டீல் வித் த ஸ்பைன் அப்படி என்று சொன்னார். உடனே பகவான் பட்டென்று சொன்னாராம்,
he is working for the mind and you are working for the spine என்றார். அந்த ஸ்பைன் அண்ட் மைண்ட் இரண்டும் ரைம் ஆக சொல்லி முடித்தார். இப்படி பட்டென்று மிக அழகாக வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளோடு விளையாடி அதில் ஒரு ரிதம் கொண்டு வந்து அதில் ஒரு ஆழத்தை வைத்து அவரவர்களுக்கு தேவையான சிகிச்சையை பகவான் யாருக்கும் தெரியாமலேயே செய்து வந்தார். ஸ்லேடைக்கு பேர் போனவர் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள். எல்லோருக்கும் அது தெரியும். அங்கு பகவான் எதிரிலேயே பல ஸ்லேடைகள் பண்ணியிருக்கிறார். அதை ஒரு நாள் பார்க்கலாம். இன்றைக்கு பகவான் அவர்கள் அந்த கீவாஜா அவர்களுடைய பாடல்கள் அங்கு போய் உட்கார்ந்த உடனே அவர் பகவானுடைய சன்னதியில் அமர்ந்தவுடன் பகவானை பார்ப்பாராம். அவருடைய வாயிலிருந்து கடகடகடவென்று அந்த பாடல்கள் அருவியாய் கொட்டுமா. அந்த சமயத்தில் அது எழுதி கொள்ளக்கூட வேகம் இருக்காது என்றால் அத்தனை வேகத்தில் அவருடைய வாயிலிருந்து அருவியாக கொட்டிய பாடல்கள் தான் கீவாஜா பாடல்கள். பகவான் சொல்வார், அவருடைய நாக்கில் என் தந்தை உட்கார்ந்து அந்த பாடல்களை எல்லாம் வெளிக்கொணர்ந்தார் என்று சொல்வார். அந்த பாடல்களுக்கு மிகவும் வலு ஜாஸ்தி. அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவை. அந்த பாடல்களை நாம் பாடும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அப்படி நம்மை அடையும். அப்படி ஒரு பவர்ஃபுல் சாங்ஸ். அதை பற்றி கீவாஜா அவர்களிடம் பகவான் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் ஒரு சாஸ்திரி ஒருவர் வந்தார். அவருக்கு எப்பொழுதும் பகவான் பழம்தான் கொடுத்து அனுப்புவார். அன்றைக்கு என்னவோ மாற்றி உள்ளே சென்று கீவாஜா புத்தகம், பாடல் புத்தகம் ஒன்றை எடுத்து வந்து அதில் தன் கையெழுத்திட்டு அந்த சாஸ்திரியிடம் பிரசாதமாய் கொடுத்தார். அந்த சாஸ்திரி மிகுந்த பக்தியுடையவர். அவர் அதை எடுத்துக்கொண்டு அதை தன் மார்போடு அணைத்து கொண்டு சென்றாராம். அவர் 2 மைல்கள் வழியில் வயல்களை கடந்து செல்ல வேண்டும் தன் வீட்டிற்கு. அப்படி அவர் நடந்து செல்லும் பொழுது அந்த வயல் நடுவே ஒரு பாம்பு கடித்து விட்டதாம். அந்த பாம்பு கடித்தவுடன் இவருக்கு ஏதோ ஒன்று மிகப்பெரிய ஒரு ஜந்து தன்னை கடித்து விட்டது என்று தெரிந்தது. அவர் பகவான் கொடுத்த அந்த புத்தகத்தை இறுக கட்டிக்கொண்டார் மார்போடு. அதன் பிறகு நடந்தார் வேகமாக. 2 மைல்கள் நடந்திருக்கிறார் பாம்பு கடித்த காலோடு. தன் வீட்டிற்கு சென்றுதான் மயக்கமடைந்து விழுந்தார். அந்த 2 மைல்கள் அவர் கட்டிக்கொண்டிருந்த அந்த கீவாஜா பாடல்களுடைய சக்தி எது, அந்த பாடல்களுடைய ஆசீர்வாதம்தான் அந்த சாஸ்திரியை பாம்பு கடித்த பிறகு கூட 2 மைல்கள் தொடர்ந்து நடந்து தன் வீட்டுக்கு செல்லும் வரை காப்பாற்றியது. அதன் பிறகு டாக்டர்களை கூப்பிட்டிருக்கிறார்கள். உடனே சிகிச்சை நடந்திருக்கிறது. மறுநாள் காலை அந்த சாஸ்திரி மறுபடியும் நடந்து பகவான் வீட்டுக்கு வந்து விட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு அது குணமாகிவிட்டது. நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பாம்பு கடியை பற்றி பார்த்தோம். அந்த பக்தை எவ்வளவு கஷ்டங்களுக்கு உள்ளானார் என்று பார்த்தோம். ஆனால் பகவான் இந்த சாஸ்திரி அவர்களை பற்றி சொல்லி பகவானுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். அவருக்கு அந்த புத்தகத்தை அன்றைக்கு பழத்தை கொடுப்பதற்கு பதிலாக அந்த புத்தகத்தை அவர் கையில் கொடுத்து மாற்றி கொடுத்து அவரை ஆசீர்வதித்து தானே அனுப்பியிருப்பார். பாம்பு கடியோடு 2 மைல்கள் அவர் நடந்து சென்று எந்த வலியும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக குணமாகிவிட்டார் என்று கீவாஜா அவர்களிடம் பகவானே சொன்னார். சொல்லிவிட்டு, உங்களுடைய பாடல்கள் எல்லாம் தெய்வீகமானவை, அவைகளுக்கு அத்தனை பவர், அத்தனை சக்தி இருக்கிறது. அந்த சக்தியின் உதவியால் தான் அன்றைக்கு அந்த சாஸ்திரி பிழைத்தார், விரைவில் குணமாகிவிட்டார். அவ்வளவு சக்தி உங்கள் பாடல்களுக்கு என்று சொன்னாராம். அதற்கு பிறகு பகவான் இந்த பாடல்களை பாடுபவர்கள் எல்லோரும் அதில் ஒரு அமைதி கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த பாடல்களை பாடிய பின்பு அவர்களை அமைதி ஆட்கொள்கிறது என்று, அதாவது they get peace என்று
PEAC அதை சொன்னாராம். உடனே கீவாஜா அவர்கள், அவர் ஸ்லேடை செய்வார் அல்லவா, அவர்களுக்கு பீஸ் கிட்டலாம், ஆனால் பீஸ் மீல் கிட்டுமா என்று. அந்த பீஸ் மீல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி என்று அர்த்தத்தில் சொல்வது உண்டு. ஆனால் இவர் கீவாஜா அவர்கள் அதில் இந்த மீல் என்பதை எடுத்துக்கொண்டு பீஸ் மீல், அதாவது சோறு போடுமா, அமைதியை கொடுக்கும், அதனால் இந்த மாதிரி வேறு பயன் கிட்டுமா என்பது போல் சொன்னாராம். உடனே பகவான் பட்டென்று அது பீஸும் கொடுக்கும் மீல்ஸும் கொடுக்கும் என்றாராம். எப்படி அவர்கள் ஒருவருக்கொருவர், கீவாஜா ஸ்லேடைக்கு பேர் போன நிபுணர், பகவான் அவரை எப்படி மடக்கினார் பாருங்கள். உங்கள் பாடல்களை படித்தால் அமைதி கிட்டும் என்று பகவான் சொல்கிறார், அமைதி கிட்டுகிறது என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார். அவர் உடனே பீஸ் கிடைக்கும், ஆனால் பீஸ் மீல் கிடைக்குமா என்று கேட்கிறார். உடனே பகவான் பட்டென்று அவர்களுக்கு பீஸும் கிடைக்கும் மீலும் கிடைக்கும் என்று முடிக்கிறார் என்று சொல்லி உடனே ஒரே ஆனந்தமான வெடிச்சிரிப்பு. கீவாஜா அவர்களும் பெரும் சிரிப்பு சிரித்தாராம். எல்லோரும் அங்கு இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆனந்த வெள்ளத்தில் ஒரு தண்டரஸ் லாஃப்டர் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி ஒரு ஸ்லேடை நிபுணரை பகவான் மடக்கி விட்டார். ஒரு முறை நான் பகவானிடம் சென்ற பொழுது, அப்பொழுது எப்படியாவது சந்நியாசம் வாங்கிவிட வேண்டும் அவரிடமிருந்து என்று ஒரு தீர்மானமாக இருந்தேன். அன்றைக்கு நான் வாயை திறந்து எனக்கு சந்நியாசம் கொடுங்கள் என்று கேட்க ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் பகவானும் பேச ஆரம்பித்து விடுவார். அதனால் என்னால் அந்த வார்த்தையை முடிக்கவே முடியாது. நான் பகவான் என்று ஆரம்பிப்பேன், உடனே அதே நேரத்தில் அவர் ஆரம்பித்து ஏதோ சொல்வார். அதன் பிறகு அடங்கிவிடும் வேறு காட்சிகள். மறுபடியும் சிறிது நேரம் கழிச்சு பகவான் என்று ஆரம்பிப்பேன், அதே சமயத்தில் அவரும் ஆரம்பிப்பார். அதன் பிறகு கடைசியில் சொன்னார், உனக்கு சந்நியாசம் தேவையில்லை, அப்பா பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு நான் சொன்னேன், சரி என்னுடைய பெயரையாவது மாற்றிக் கொடுங்கள் என்று கேட்டேன். உடனே அவர் சொன்னார், உன் பெயரை மாற்ற தேவையில்லை, உன் பெயர் இப்படியே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். எனக்கு அதில் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. எத்தனையோ பேர் ஜோதி அது இது என்றெல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு வந்து. நமக்கு பகவான் நம் பெயரை என்றால் பகவான் சொல்லியிருக்கிறார், அவரவர்களுக்கு அமையும் பெயரானது அவர்கள் வாழ்க்கையை ஒட்டியதாக இருக்கும். நாம் இருக்கையில் நாம் சொல்கிறோம் அம்மா அப்பா வைத்த பெயர் என்று, இல்லை ஒரு பெரிய மகாத்மா வைத்த பெயர், இப்படியெல்லாம் நாம் சொல்கிறோம் அல்லவா. பகவான் என்ன சொன்னால், யாருக்கு எந்த பெயர் அமைகிறதோ இயற்கையாக அந்த பெயர் அவருடைய வாழ்க்கையை ஒட்டியதான உண்மையை சொல்லும், வாழ்க்கையை ஒட்டியதாகத்தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நான் சொன்னேன், என்னுடைய பெயரையாவது மாற்றி. அப்பொழுதெல்லாம் எனக்கு தெரியாது பின்னால் பகவான் சுதாமாவிற்கு வரப்போகிறார் என்று. கிருஷ்ணனுடைய தாயின் பெயர் தேவகி அல்லவா. ஆனால் பகவான் சொன்னார், உன் பெயர் உனக்கு பொருத்தமாக இருக்கிறது, அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு பின்னால் ஒரு நாள் சுதாமாவிற்கு வருவதற்கு சில நாட்கள் முன்னால் அங்கிருந்த ஒரு சிகரெட் பேப்பர் இருந்தது. அதை எடுத்தார். எடுத்து அதில் ஏதோ ஒன்றை எழுதினார். அன்றைக்கு கூட எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. நம்முடைய பெயர் அதை பழைய பெயராகவே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது, உடனே லெக்சரராக, மிகவும் ஷெல்டர்ட் லைஃப், ரொம்ப ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. நான் வேலை பார்த்த இடமும் ஒரு ஆசிரமம் மாதிரி, சாரதா காலேஜ். அங்கு ஆசிரம சூழ்நிலை தான் இருக்கும். அப்படி இருந்தது. வேறு ஏதோ நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை அல்லவா நாம் இவரிடம் வந்து தொடங்கி இருக்கிறோம், அதை ஒட்டிய ஒரு பெயர் கொடுக்க மாட்டேன் என்கிறாரே பகவான் என்ற ஒரு வருத்தம் இருந்தது. அதன் பிறகு ஒரு நாள் அவர் ஒன்றில் எழுதி கொடுத்தார். அவர் என்ன எழுதி கொடுக்கிறார் என்று கூட எனக்கு தெரியவில்லை. அதன் பிறகு நான் அங்கிருந்து கிளம்பும் பொழுது என்னை கூப்பிட்டு என் கையில் அதை போட்டார்.
அதில் யோகி ராம் சுரத்குமார தேவ்கி தேவ்கி என்று எழுதியிருந்தது. யோகி ராம் சுரத்குமார தேவரனுடைய தேவகி என்று எழுதியிருந்தது. அந்த தேவகி என்பதை வைத்து அவர் விளையாடிய அந்த ஒரு பெரிய ஒரு உண்மையை எனக்கு பரிசாக போட்டார் என் கையில். இப்படி நம்முடைய பெயரை வைத்தே ஒரு பெரிய பெரிய உண்மைகளை மிகவும் ஆழத்தோடு காட்டிக் கொடுத்தார். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார், கையை உயரே தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எதற்கு பயம், நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் புன்னகையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை சமர்ப்பிப்போம். பகவான், தங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது, தங்களால் முடியாததும் எதுவும் கிடையாது. நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆயிரக்கணக்கான முறை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு தங்கள் தெய்வீக கருணையினால் இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயத்தை அறவே அகற்ற வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான தடுப்பூசிகளில் தாங்கள் புகுந்து இந்த கிருமிகளை அழிக்க வதம் செய்ய வேண்டும். இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களில் சிக்கியிருக்கும் மக்கள் அனைவரையும், அன்பர்கள் அனைவரையும் தங்கள் கருணை சென்று அடைந்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வசதிகளையும் அவர்கள் பெற்று உடல் நலம் தேறி விரைவிலேயே அவரவர்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். களத்தில் இறங்கி நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் தாங்கள் ஒரு பெரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் தங்களுடைய நாமத்தை நாங்கள் விடாமல் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த கருவியாக செயல்பட்டு அவரவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். தங்களுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது அல்லவா, எங்கள் மனம் தூய்மையாகி எந்த ஒரு காட்சியிலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் சரி இருக்கும் கெட்டதை பார்க்காமல் எல்லாவற்றையும் ஒரு நல்ல விளக்கத்தையே மனம் இயற்கையாக அறிந்து கொண்டு அதன் பின்னால் இருக்கும் உங்களுடைய இருப்பையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறும் அந்த பெருநிலை தாங்கள் எங்களுக்கு அருள வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஜெய் யோகி ராம் சத்குரு.